வணக்கம். நம்ம எல்லாரும் விநாயகர விக்னேஸ்வரர், அதாவது தடைகளை நீக்குபவர், யானை முகத்தோன், முழுமுதற் கடவுள்னு பல பேர்கள்ல கூப்பிடுறோம். ஆனா இந்த பேர்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம விநாயகரை பற்றிய சில சக்தி வாய்ந்த கதைகளை தான் பார்க்க போறோம். இது வெறும் புராண கதைகள் மட்டும் இல்ல, இது பக்தி, கடமை, ஞானம் பத்தின ஆழமான பாடங்களும் கூட. பாருங்க, விநாயகருக்கு எத்தனையோ பெயர்கள். நாம அவரை விக்னேஸ்வரர்னு சொல்றோம், அதாவது தடைகளை நீக்கிறவர். அப்புறம் முழுமுதற் கடவுள்னு போற்றுகிறோம். ஆனா இந்த பெயர்களும் இந்த மரியாதையும் அவருக்கு எப்படி கிடைச்சுது? இந்த சக்தி வாய்ந்த பட்டங்களுக்கு பின்னால என்னென்ன கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு மகனோட அசைக்க முடியாத பக்தியை பத்தின ஒரு கதையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் ஏன் தன்னோட தந்தங்கள்ல உன்ன தியாகம் செஞ்சாருங்கிற கதையையும், செல்வத்தோட கடவுளான குபேரனுக்கு அவர் கத்துக் கொடுத்த பாடம் என்னன்னு பார்ப்போம். கடைசியா இந்த கதைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி அவரை தடைகளை நீக்குபவர் ஆக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்மோட முதல் கதை விநாயகரோட பிறப்ப பத்தினது. இது ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தம். அது மட்டும் இல்லாம ஒரு கட்டளைக்காக எதை வேணாலும் செய்ய துணியிற ஒரு மகனோட அசைக்க முடியாத பக்தியை பத்தின கதை இது. கதை கைலாயத்துல தொடங்குது. பார்வதி தேவிக்கு தனக்கு மட்டுமே விசுவாசமா இருக்கிற ஒரு காவலன் வேணும்னு ஒரு ஆசை. அதனால என்ன பண்றாங்க, தன்னோட சக்தியை பயன்படுத்தி சந்தன குழம்புல இருந்து ஒரு மகனை உருவாக்குறாங்க. அந்த சின்ன பையனோட ஒரே நோக்கம், ஒரே வேலை தன்னோட அம்மாவை பாதுகாக்கிறது தான். பார்வதி தேவி தன் மகன்கிட்ட ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப உறுதியான ஒரு கட்டளையை கொடுக்கறாங்க. நான் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் வாசல்ல காவல் இரு, யாரா இருந்தாலும் சரி உள்ளே விடாத. இந்த ஒரு சின்ன கட்டளை பிரபஞ்சத்தையே உழுக்க போற ஒரு பெரிய மோதலுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்க போகுது. அப்போ இங்க தான் ஒரு கேள்வி வருது. பார்வதியோட கணவரான சிவபெருமானே உள்ள வர முயற்சி பண்ணா என்ன நடக்கும்? அந்த சின்ன பையனுக்கு தன் அம்மாவோட கட்டளை தான் முக்கியம். எதிர்க்க நிக்கிறது யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. அது அவனோட அப்பாவான முக்கண்ணனான சிவபெருமான்கிறத அறியாம ரொம்ப உறுதியா சொல்றான், உள்ளே போக உங்களுக்கு அனுமதி இல்லை. தன் சொந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய ஒரு சின்ன பையன் தனக்கு அனுமதி மறுக்கிறதா? சிவபெருமானால இதை ஏத்துக்கவே முடியல. கோபத்துல கர்ஜிச்சு தன்னோட கணங்கள் கிட்ட கட்டளையிடுறார். யார் அந்த சிறுவன்? போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க. இங்க இருந்துதான் சண்டை பெருசா வெடிக்குது. முதல்ல சிவனோட வாகனமான நந்திய அந்த பையன் சர்வசாதாரணமா தோக்கரிக்கிறான். அதுக்கப்புறம் சிவன் அனுப்புன ஒரு பெரிய படையே தனியாளா நின்னு எதிர்க்கிறான். படைப்பு கடவுளான பிரம்மாவே சமாதானம் செய்ய வந்தோம், அவன் தன்னோட கடமையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கல. நிலைமை கைமீறி போக கடைசியில சிவபெருமானே தன்னோட முழு படையோட போருக்கு வர்றாரு. அந்த போரோட உச்சக்கட்டத்துல சிவபெருமான் எதிர்பாராத விதமா பின்னால இருந்து வந்து விநாயகரோட தலைய துண்டிக்கிறார். ஒரு மகனோட கடமை உணர்ச்சி இப்படி ஒரு சோகத்துல முடியுது. தன் மகனோட நிலைய பார்த்த பார்வதியோட துயரம் கட்டுப்படுத்த முடியாத கோபமா மாறுது. பிரபஞ்சத்தோட அமைதி திரும்பணும்னா அவங்க 2 நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. 1, ஏன் மகன் திரும்பவும் உயிர் பெறணும். 2வது, அவனுக்கு எல்லா கடவுள்களுக்கும் மேலான ஒரு உயர்ந்த இடம் கொடுக்கப்படணும். இதோட விளைவாதான் விநாயகர் ஒரு யானையோட தலையோட மறுபிறவி எடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அவரே விக்னேஸ்வரர், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல வழிபட வேண்டிய முழுமுதற் கடவுள்னும் அறிவிக்கப்படுகிறார். சரி, அடுத்த கதைக்கு போகலாம். அவர் எப்படி ஏகதந்தா ஆனாருங்கிற கதை. இதுவும் கடமை, மரியாதை, தியாகத்தை பத்தின ஒரு ஆழமான பாடம். விநாயகரோட ரொம்ப முக்கியமான பெயர்கள்ல ஒண்ணு ஏகதந்தா. இதுக்கு ஒற்றை தந்தம் உடையவர்னு அர்த்தம். அவரோட ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கிறத குறிக்கிற இந்த பெயருக்கு பின்னால தியாகம், மரியாதை பத்தின ஒரு பெரிய கதை இருக்கு. கதை இப்படிதான் போகுது. ரொம்ப கோபக்காரரான பரசுராமர் சிவனை பார்க்க வர்றார். ஆனா தன்னோட அப்பா அம்மா ஓய்வு எடுக்கிறதால விநாயகர் அவரை தடுக்கிறார். வாக்குவாதம் முத்தி போயே கோபமான பரசுராமர் சிவபெருமானே தனக்கு கொடுத்த தெய்வீக கோடரிய விநாயகர் மேல வீசுறார். இப்போ விநாயகர் நினைச்சிருந்தா அந்த கோடரியை ஈஸியா தடுத்திருக்கலாம். ஆனா அது தன்னோட அப்பா கொடுத்த ஆயுதம். அதுக்கு அவமரியாதை செய்ய அவர் விரும்பல. அதனால அந்த ஆயுதத்தோட மரியாதையை காப்பாத்த அதை தன் தந்தத்து மேல ஏத்துக்கிறார். இதனால தந்தம் உடையுது, ஆனா மரியாதை காப்பாற்றப்படுது. இப்போ நம்மளோட 3வது கதைக்கு வருவோம். குபேரனுக்கு கிடைத்த பாடம். இது செல்வத்தோட கடவுளான குபேரனுக்கு பெருமையும் பக்தியும்னா என்னன்னு விநாயகர் கத்துக் கொடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதை. செல்வச் செருக்குல இருந்த குபேரன் தன்னோட பெருமையை உலகத்துக்கு காட்டணும்னு சிவபெருமான ஒரு பெரிய விருந்துக்கு அழைக்கிறான். குபேரனோட எண்ணம் சிவபெருமானுக்கு புரிஞ்சிடுது. அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சு தனக்கு பதிலா தம் மகன் விநாயகரை அனுப்புறார். தன்னோட செல்வத்தை காட்டணுங்கிறதுக்காக குபேரன் ஒரு பெரிய இராணுவத்துக்கே சரி போற அளவுக்கு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு செய்றான். ஒரு சின்ன பையனுக்கு இவ்ளோ சாப்பாடு கொடுத்து தன்னோட பெருமையை நிலைநாட்டலான்னு கர்வம் கொள்றான். ஆனா அங்க நடந்தது வேற. விநாயகர் சமைச்ச எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. பசி அடங்கல.
உடனே சமைக்காத பொருட்களையும் அதுக்கப்புறம் பாத்திரங்கள், மேஜை, நாற்காலின்னு கண்ணுல பட்ட எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறார். ஆனாலும் அவரோட பசி அடங்கவே இல்ல. கடைசியா பயந்த நடுங்கி போன குபேரன் கிட்ட விநாயகர் சொல்றார், எனக்கு இன்னும் பசிக்குது, ஏதாவது குடு, இல்லனா உன்னையே நான் முழுங்கிடுவேன். அப்போதான் குபேரனுக்கு தன்னோட செல்வச்சிற்கு எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு புரியுது. குபேரன் நேரா சிவன் கிட்ட ஓடி சரணடைறான். அப்போ சிவன் என்ன பண்றார்? குபேரனோட பெருமையோட கூடிய அந்த மழை போல விருந்தால தீர்க்க முடியாத விநாயகரோட பசிய சிவன் அன்புடனும் பணிவுடனும் கொடுத்த ஒரு கைப்பிடி அவல் தீர்த்து வச்சது. இங்க பாடம் ரொம்ப தெளிவு. உண்மையான பக்திக்கு முன்னாடி எவ்ளோ பெரிய செல்வமோ ஒண்ணுமே இல்ல. சரி, இப்போ இந்த கதைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுது? அவர் ஏன் தடைகளை நீக்குபவர், அதாவது விக்னேஸ்வரன்னு அழைக்கப்படுறார்? சுருக்கமா சொல்லணும்னா, கதை அவரோட அசைக்க முடியாத பக்தியை காட்டுது. 2வது கதை தன்னோட கடமைக்காகவும் மரியாதைக்காகவும் அவர் செஞ்ச பெரிய தியாகத்தை காட்டுது. 3வது கதை செல்வத்தை விட பணிவுதான் பெரியதுங்கிற ஞானத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆக விநாயகர் நீக்கிற தடைகள் வெறும் வெளியில இருக்கிற தடைகள் மட்டும் இல்ல. அவர் நீக்கிறது நமக்குள்ள இருக்கிற பெருமை, அகங்காரம், அவமரியாதை மாதிரியான குணங்களைத்தான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில உண்மையான பக்தியும் பணிவும் இது மாதிரி எந்தெந்த அகத்தடைகளை நீக்க உதவும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.